ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்கள்லாம் சொன்னாங்கன்ட்டு நானும் ஒரு ஆவலோட கட்சியில் ரசிகர் அப்படிங்கிறதுனால விஜயை ஜெயிக்க வச்சாச்சு. எங்கள் கும்பகோணத்து எம்எல்ஏவும் வந்தாச்சு. நல்லா சில பதிவுகளை என்னோடய ஃபேஸ் காட்டியே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. என்னோடய லைஃப்பில் பயங்கரமான இஷ்யூ ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதுக்கு டிஎஸ்பி, எஸ்பி, மகளிர் அணி, மகளிர் மாவட்ட செயலாளர் அணி அப்படின்னு போயாச்சு. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன், கிழக்கு காவல் நிலையம், அப்புறம் எங்கள் ஊர் கவுன்சிலருங்க, எம்எல்ஏ வினோத் ரவி அவங்களையும் போய் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அவங்க கால் பண்ணி தன்னோட பிஏ கிட்ட சொன்னாங்க. சொன்னோம். அவங்க பேசி ப்ரொசீஜராக போலீஸ் ஸ்டேஷனை அமைச்சாச்சு. ஆனால் அவங்க எனக்கு சில அறிவுரைகள் சொன்னாங்க, பார்த்துங்க. இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு கஞ்சா அடிக்கிறவன், இவன் சைக்கோ, அதனால் நீ உன் பிள்ளைங்களும் நிம்மதி தான் தேவை, சம்பாத்தியம் தேவை, அதனால் உன் பிள்ளைங்களும் நீங்கள் ஊரு விட்டு ஊறிடுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு பதில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கே போனாலும் நீதி கிடைக்காதது, இனிமேல் எம்எல்ஏ கிட்ட சொல்லியுமா நீதி கிடைக்க போகுதுன்னு ஊரை விட்டு ஓடுறேன்னு ஒத்துக்கிட்டேன். நான் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கள படிக்க வச்சு கிட்டத்தட்ட எனக்கு வயசு 36. அது வரைக்குமே இதே கும்பகோணத்தில் இருந்திருக்கேன். இடையில விட்டுட்டு ஓடி இருந்திருக்கேன், திரும்பவும் வந்துட்டேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. மதுரையிலேருந்து வாழ வந்தவர் என்னோடய ஹஸ்பண்ட். 25 வருஷமாக தான் இந்த ஊரில் இருக்காங்க. அவங்களுக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட் ஏதாவது தப்பு பண்ணால் தன்னோட அப்பா அம்மா கோர்ட்டு வாசலில் என் பிள்ளை தப்பு பண்ணலைன்னு கை கட்டி நின்று வெளில கொண்டு வருவாங்க. தன்னோட அண்ணன் பணம் கட்டி ஜாமீன் போட்டு வெளில கொண்டு வந்துடுவாங்க. அது மட்டும்தான் சப்போர்ட்டே, வேறு எந்த சப்போர்ட்டும் கிடையாது.